கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். செப்பனியா 3வது அதிகாரம் 19வது வசனம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்கும்போது இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய உள்ளான மனநிலை, அது நம்முடைய மனப்பான்மையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே சவுல் என்கிற இஸ்ரவேலின் முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாக கர்த்தர் சாமுவேலை அனுப்பி வைக்கிறார். அப்பொழுது சாமுவேல் வந்து எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் ஒரு இடத்தில் கூட்டி சேர்த்து அவர்களுக்கு முன்பாக சீட்டு போடுகிறார். சீட்டு போடும்போது அந்த பென்யமீன் கோத்திரத்திலே சீட்டு விழுகிறது. திரும்ப அந்த பென்யமீன் கோத்திரத்திலே சவுலுடைய தகப்பனாகிய கீசின் பேரிலே சீட்டு விழுகிறது. கடைசியாக சவுலின் பேரிலே அந்த சீட்டு விழுகிறது. அப்பொழுது அவனை ராஜாவாக்கும்படி எல்லாரும் அவனை தேடுகிறார்கள். அப்பொழுது சவுலை அங்கே காணவில்லை. அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால், 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்துல போய் தன்னை ஒளித்து கொண்டிருக்கிறான். அவன் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ள அவனுடைய மனது அப்பொழுது தயாராக இல்லை. பாருங்கள், அடுத்த வசனத்திலே 23வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாயிருந்தான். அடுத்த வசனத்திலே, அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். அந்த சவுல் அந்த ராஜா என்கிற அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல், தனக்கு தகுதி இல்லை, தனக்கு லாயக்கில்லை என்று நினைத்து கொண்டு அவன் போய் ஒழித்து கொள்கிறான் தளவாடங்கள் இருக்கிற இடத்துல. ஆனால் அவனை அழைத்து கொண்டு எல்லாருக்கும் முன்பாக நிறுத்தும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க அவன் உயரம் உள்ளவனா இருந்தானா. அடுத்த வசனத்திலே, கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை. அப்படி என்றால் என்ன? நம்ம கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் ஒரு தனித்தன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயுமே ஒரு தனித்தன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அதை நாம உணர்ந்து கொள்ளாதவர்களா இருக்கிறோம். இந்த சவுளை போல சவுலும் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. அப்படி சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். இந்த சவுலுக்குள்ளாலே இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஆகவே தான் முதல்ல சாமுவேல் வந்து கர்த்தர் சவுலை ராஜாவாக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லும் போது கூட பாருங்கள், 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 21வது வசனத்திலே, அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானதல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்தில் சொல்வானேன் என்று சொல்லுகிறார். அவனுக்கு அப்பவே அந்த ஒரு கம்பேரிசன், அந்த ஒரு ஒப்பிட்டு பார்க்கிறது, மற்ற எல்லா கோத்திரங்களை விட எங்களுடைய கோத்திரம் சின்ன கோத்திரம், அந்த கோத்திரத்தில் எங்களுடைய குடும்பம் மிகவும் சிறியது, அற்பமானது அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை உள்ளவனாக அந்த ஒரு கம்பேரிசனால அவனுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகிறது. ஆகவே தான் கர்த்தருடைய திட்டத்தை குறித்து சாமுவேல் அங்கே சொல்லும் போது கூட அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் இதற்கு தகுதி இல்லை, நான் இதற்கு லாயக்கில்லை என்று சொல்லிக்கொண்டு அவனோடு ஒழித்து கொள்ளுகிறார். அவனுடைய மனநிலையை அவனை தள்ளுகிறதாக, அவன் ஒரு தள்ளுண்டவனாக அங்கே காணப்படுகிறான். அந்த ஒரு காரியம் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளாக அவன் வராதபடிக்கு அவனை அங்கே தள்ளி விடுகிறது. அப்படி இருந்த சவுலை தான் கர்த்தர் அவனை வேற மனுஷனாக, வேற இருதயம் உள்ளவனாக மாற்றுகிறார். பாருங்கள், 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களுடைய கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். மேலும் 9வது வசனத்திலே, அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார்.
வேற இருதயம் உள்ள ஒரு வேறு மனுஷனாக சவுல் மாறுவதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ளாக இறங்குகிறார். அப்படி வேறொரு மனுஷனை அவன் மாறும்போது அவனை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைமை எதுவுமே மாறல, அவனுடைய இருதயம் தான் மாற்றப்படுகிறது. அவனுக்கு தான் புதிய ஒரு இருதயம் கொடுக்கப்படுகிறது. அவனுடைய இருதயம் மறுரூபம் அடைகிறது. அப்பொழுது பாருங்க, 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல 27வது வசனத்தில், ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். இப்பொழுதும் அவனை அசட்டை பண்ணுகிறார்கள். அவனை அற்பமா பார்க்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அது அவனை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. அவன் அவர்கள் பேசியதை காது கேளாதவன் போல காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு புதிய மனநிலை சவுலுக்குள்ளாக உண்டாகிறது. அதனுடைய விளைவுதான் தொடர்ந்து 11வது அதிகாரத்திலே நாம பார்க்கும் போது, நாகாஸ் என்பவனின் தலைமையில அம்மோனியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும்போது கர்த்தருடைய ஆவி சவுலுக்குள்ளாக இறங்கினதுனால் அவன் அவர்களுக்கு விரோதமாக போய் அவர்கள் அனைவரை அந்த அம்மோனியரை முறியடித்து இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பை கொடுக்கிறான். அந்த ரட்சிப்புக்கு பின்பு அவனுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்படுத்தப்படுகிறது. எப்படி ஒளித்து இருந்தானோ அவனை கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். அவனுக்கு புகழ்ச்சி உண்டாக பண்ணுகிறார். அவனுடைய இருதயம் மாற்றப்படுகிறது. நமக்குள்ளேயும் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள போக முடியாதபடிக்கு அநேக விஷயங்கள் போராடி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது அவர் எல்லாவற்றையும் அவர் சங்கரித்து போடுவார். இப்படி இருந்த அந்த சவுல் கிட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை அவன் செய்யும்படி சொல்லுகிறார் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக. 1 சாமுவேல் 15வது அதிகாரத்திலே அவன் அமலேக்கியரை முழுவதுமாக சங்கரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சாமுவேலின் மூலமாக சவுலிடம் சொல்லி அனுப்புகிறார். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1வது வசனம் முதல் நம்ம இதை வாசிக்கும் போது இதை பார்க்கலாம். சாமுவேல் மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை கேட்டு அவன் அங்கே போகிறான். அம்மோனியரை முறியடிக்க அங்கே போய்விட்டு தன்னுடைய பார்வைக்கு நலமாயிருந்த மிருக ஜீவன்களை அவன் அழிக்காமல், அவனும் ஜனங்களும் அந்த ராஜாவையும் அமலேக்கியருடைய ராஜாவை அவன் அழிக்காமல் உயிரோடே தப்ப வைத்து எல்லாவற்றையும் கொண்டு வருகிறான். இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாது இருந்தது. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படியவில்லை. பாருங்கள், தொடர்ந்து இந்த காரியம் அவன் செய்ததுனால கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகுகிறார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இவ்வளவு நாள் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட்டவனை இப்பொழுது ஒரு பொல்லாத ஆவியின் பிடியிலே சவுல் இருக்கிறான். இப்படி இருக்கும் போதுதான் தாவீது பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை முறியடித்து விட்டு வருகிறான். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்திலே தாவீது பெலிஸ்தியனாகி அந்த கோலியாத்தை கொன்றுவிட்டு வரும்போது 7வது வசனத்திலே ஸ்திரீகள் எல்லாம் ஆடி பாடுகிறார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி அவர்கள் அங்கே புகழ்ந்து பாடும்போது அந்த வார்த்தை சவுலுக்கு மிகவும் விசனமா இருக்கிறது. திரும்பவும் அந்த ஒரு பழைய அந்த ஒரு மனநிலை சவுலுக்குள்ளே உண்டாகிறது. காரணம், அவன் பொல்லாத ஆவியின் பிடியில இருக்கிறான். அந்த காரியம் அவனுக்குள்ள வந்ததுனால அன்று முதல் அவன் தாவீதை பகைக்கிறான். தாவீதை அழிக்கும்படியாக அவனை தொடர்ந்து போகிறான். அது முடிவிலே சவுலை அழிவின் பாதைக்கு நேராக நடத்தியது. கர்த்தருடைய திட்டத்துக்குள் வந்த சவுல் திரும்பவும் வந்த ஒரு ஒப்பிட்டு பார்க்கிற அந்த நிலைமைக்குள்ள போனதுனால தொடர்ந்து அந்த பாதையில் ஆண்டவர் வச்சது பாதையில ஓட முடியாதபடிக்கு முடக்கப்படுகிறான். அவன் நொண்டியானவனாக மாறுகிறான். பிரியமானவர்களை, நாம என்னதான் உலக பிரகாரமான காரியங்களை சாதிப்பதற்காக ஓடினாலும் கர்த்தர் நமக்காக வைத்த பாதையை நம்ம தெரிந்து கொண்டு கர்த்தர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார், நான் செய்து முடிக்கும்படி என்ன காரியங்களை வைத்திருக்கிறார், கர்த்தருக்கு நான் என்ன சாதிக்க வேண்டி இருக்கிறது அப்படி என்று பார்த்து நம்ம ஓடாமல் இருக்கிறது வரைக்கும் நாம நொண்டியானவர்களாகத்தான் இருக்கிறோம். இந்த காரியங்கள் ஒரு பொல்லாத ஆவியின் கிரியை என்று நம்ம இங்க வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பிடியில இருந்த நம்மை தான் அவர் ரட்சிக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். அக்காலத்திலே நான் எந்த காலம் என்றால் கர்த்தர் நம்மை ரட்சித்த காலம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம அவரை விசுவாசித்ததுனால அவருடைய கிருபையினால நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த காலத்துக்கு பிறகு கர்த்தர் இதுவரையும் நம்மை சிறுமைப்படுத்தி இருந்த எல்லா காரியத்தையும் நம்மை விட்டு சங்கரித்து இதுவரை நம்ம வெட்கப்பட்டிருந்த காரியங்களை நம்மை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணவும் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பதற்காக அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கும் போது நம்ம வேற இருதயம் உள்ளவர்களாக, வேறு மனுஷர்களாக, நம்ம ஒரு புதிய ஆவியை பெற்றவர்களாக மாற்றப்படுகிறோம்.
பாருங்கள், இங்கே சவுல் கர்த்தர் சொன்ன எல்லாவற்றுக்கும் அப்படியே கீழ்ப்படியவில்லை. சில காரியங்களை செய்கிறான், ஆனால் அவனுக்கு நலமா தோன்றின காரியங்களை அவன் அங்கே விட்டு விடுகிறான். இதே போல தான் கர்த்தர் நடத்துகிற பாதையில நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு பிரியமானது இருக்கும், நம்ம ஆசைப்படுற காரியங்கள் இருக்கும். இதே சவுல் பாருங்க, ஆரம்பத்துல 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துல அவனுடைய தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போன நேரம் அதை தேடிக்கொண்டு எங்கெங்கேயோ அலைந்து திரிகிறான். அலைந்து திரிந்து விட்டு அதற்கான வழியை தேடி அவன் தேவனுடைய மனுஷனாகிய சாமுவேலிடம் வருகிறான். எங்கெங்கேயோ அலைந்து திரிகிறார்கள். ஆனால் கடைசியாக சவுலோடு இருந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், நம்ம போக வேண்டிய வழியை நம்ம அறியும்படிக்கு தேவனுடைய மனுஷரிடத்தில் போய் விசாரிப்போம் என்று. அது சவுலின் பார்வைக்கு சரியா இருந்தபடினால் பாருங்கள், 10வது வசனத்திலே, அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படி அந்த வழியை அறிவதற்காக அவன் அந்த உலக பிரகாரமான ஒரு காரியத்துக்கு, அதாவது அந்த கழுதையை கண்டுபிடிப்பதற்கான வழிக்காக அவன் தேவனுடைய மனுஷனை அன்னைக்கு நாடுகிறான். அவன் அப்படி போன வேளையில தான் சாமுவேலை சந்திக்கும் போதுதான் அவன் வேற மனிதனாக அங்கே மாற்றப்படுகிறான். அப்படி இருந்த போது இந்த நாளிலே அந்த தேவனுடைய மனுஷன்தான் இந்த வார்த்தையை அவனுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார். கர்த்தர் தேவனுடைய மனுஷன் மூலமாக அமலேக்கியரை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது சவுலுக்கு அந்த காரியம் ஞாபகத்துக்கே வரவில்லை. கர்த்தரை பற்றின அந்த எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை. அவனுக்கு பிரியமானதை அங்கே செய்கிறான். அன்னைக்கு வழியை அறிவிக்கும்படி தேவனுடைய மனுஷனை நாடினவன் இன்னைக்கு அந்த எண்ணம் அவனுக்கு இல்லாததுனால அவன் பெற்ற ஆவியை இழந்து போகிறான். நம்முடைய சிறுமை நீங்குவதற்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தை நாட வேண்டும். நமக்குள்ள இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது அதற்கான வழியை நாம கர்த்தருடைய சமூகத்திலே தேட வேண்டும். அப்பொழுது சத்ருவுக்கு முன்பாக நம்ம வெட்கப்படாதபடிக்கு, அதாவது சத்ருவானவன் தான் நம்மை பல திசைகளிலே திசை மாற்றுகிறான். நம்முடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு விலக்குவதற்காக அந்த பாதைக்குள்ளாக நம்ம கர்த்தருடைய திட்டத்திற்குள் போய்விடக்கூடாது. இல்லை அது போய்கொண்டிருந்தோன்னா அந்த பாதையை விட்டு நம்ம விலக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மனத்தை திசை திருப்புவான். ஆனால் நாம் அதற்கான வழியை ஆண்டவருடைய சமூகத்தில் நாடும் போது அவருக்கு சித்தம் இல்லாதது என்றால் அவர் அதை சங்கரிப்பார். அந்த காரியம் நம்மை சிறுமைப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் வேற ஒரு இருதயத்தை நமக்கு தருவார். இது கர்த்தருக்கு சித்தம் இல்லை, கர்த்தரை இந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றி விட்டார் என்கிற ஒரு மனநிலை நமக்கு உண்டாகுமே, அதை விட பெரிதான சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது. அதற்காகத்தான் ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் அவரிடத்துல வழியை கேட்க வேண்டும் என்று. அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர் விலக்குவார் நம்மை விட்டு. நமக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து நம்ம புதிய மனுஷர்களாக ஒவ்வொரு நாளும் தலை நிமிர்ந்து சத்துருக்கு முன்பாக வெட்கப்படாதபடிக்கு நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதற்காகவே கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆகவே நாம் இன்னைக்கு அதை உணர்ந்தவர்களாய், நம்ம என்ன எவ்வளோ காரியத்தில் நம்ம நொண்டியானவர்களாக இருந்தாலும், நம்ம தள்ளுண்டவர்களாக இருந்தாலும், ஒழித்து கொண்டு எதையும் செய்ய நம்ம தகுதி இல்லாதவர்கள், லாயக்கு இல்லாதவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தாலும், இன்னைக்கு அந்த மனநிலையை மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை நம்மோடு பேசுகிறார். நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வழி என்ன என்பதை அறிந்து கொள்ள ஆவல் உள்ளவர்கள் அவருடைய சமூகத்தை நாடும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் இதுவரை வெட்கப்பட்ட எல்லா காரியத்திலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இயேசப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே அப்பா, நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களா அப்பா, எதுக்கும் தகுதியற்றவர்களாக ஒன்றும் இல்லாமல் இருந்த எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே அப்பா, உங்களுடைய பார்வை எங்கள் மேலே பட்டதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களை பார்த்து எங்களை ரட்சித்திருக்கிறீரே ராஜா. எல்லா காரியத்திலும் நாங்கள் கீர்த்தி உள்ளவங்களா புகழ்ச்சி உள்ளவர்களா இருக்கும்படியாக எங்களை சிறுமைப்படுத்துகிற எல்லா காரியத்தையும் எங்களை விட்டு முற்றிலும் சங்கரிக்கும்படியும் நீர் எங்களுக்கு நியமித்த பாதையில் நாங்கள் முடங்காமல் ஓடும் படிக்கும் அப்பா. நீர் எங்களை தள்ளாமல் சேர்த்து கொண்டீங்களே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ராஜா. அதை உணர்ந்து கொண்டு தகப்பனே எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அப்பா நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் ராஜா. எங்களுக்கு தோணுகிற எல்லா காரியத்திலையும் உங்ககிட்ட சொல்லவும் அதுக்கு வழியை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் புதிய இருதயம் உள்ளவர்களாய் புதிய மனுஷர்களாய் ஒவ்வொரு நாளும் உமக்கென்று வாழ உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. தாழ்த்துறோம் அப்பா உங்க சமூகத்துல. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குறைவுகள் குற்றங்களையும் மன்னிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.